அன்புக்குரிய தெய்வத்தினுடைய உறவுகளே, இந்த அற்புதமான காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளையும் அது மாற்றி அமைக்கக்கூடியது. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை வகையறுத்து அவைகளை சரி எனவும் தவறு எனவும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஆயுதம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜீவ வாக்கியங்கள், உயிருள்ள வார்த்தைகள். யோவான் 6:63 படி, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே ஆவியிலே தேவனோடு இணைகிறதற்கும் என் வாழ்வை ஜீவனுள்ள வாழ்வாக மாற்றுவதற்கும் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த காலவேளையில் நாம் தியானிக்கலாம். இதனால் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நாம் தொடர்புதனையாக சாமுவேலின் புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். வாசிக்கிறேன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அன்புக்குரியவர்களே, இதிலே நாம் தேவனை குறித்த காரியங்களை உணர்வதற்கு ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் அவனே தன்னைத்தானையே தன்னுடைய அழிவுகளால் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவனை சரி செய்ய சில காரியங்களை தேவன் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, அதனால அவர் தாழ்த்துகிறார். சில காரியங்களை, அந்த எதிர்மறையான காரியங்களும் அவருக்கு உரியவைகளாக இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு காலம்தான் நாம் வாழ்கிற காலங்கள் நமக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கும்போது அதை நாம் தேவன் திருப்புகிறவராகவும் இருக்கிறார், திருத்தி அமைக்கிறவராக இருக்கிறார். சில பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு குடும்பத்திலேயோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலோ தகப்பன் பிள்ளைகள் என்கிற முறையிலே பிள்ளை எவ்வளோ தவறு செய்தாலும், எவ்வளோ பெரிய பாவங்களை செய்தாலும் எல்லாம் சொல்லும்போது அந்த பிள்ளையை சொல்ல மாட்டாங்க, பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் போய் சேரும் அந்த கிரெடிட்லாம். அது மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது எல்லாமே யாருக்கு போகுது? ஒரு கிறிஸ்தவன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு கிறிஸ்தவன் தவறு செய்யும் பொழுது சொல்லுவ, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவையா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ தவறு செய்த மனிதன் பாதிக்கவில்லை, கிறிஸ்துவை நாம் தூஷிக்கிறோம். அதனாலதான் சொன்னார், என் நாமத்தை வெண்ணிலே வழங்காதிருப்பாயாக, என் நாமத்துக்கு கனம் பண்ண கற்றுக்கொள் என்று சொல்லி கட்டளைகளிலே அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் உயர்த்துவதற்கான வழிகளைத்தான் செய்கிறார். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு எஜமானாக இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு நண்பராக இருக்கும் பொழுது, ஒரு சிநேகிதனாக, ஒரு மனவாளனாக வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது, அவன் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் நடத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய செய்து அவன் எல்லைகள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிற தேவன் அவர். அவரை குறித்த அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? உயர்த்துகிறவரா தாழ்த்துகிறவரா? நம்ம என்ன டிக் பண்ண போறோம்? இது எஸ்ஆர் நோ கொஸ்டின் மாதிரி தான். நேற்று தினத்துல பார்த்த அதே வசனம் தான். தரித்திரமும் அவர் தான் கொடுப்பாரு, ஐஸ்வர்யமும் அவர் தான் கொடுப்பாரு, தொட்டிலும் ஆட்டுவாரு, அடிக்கும் அடிவாரு, கையும் அடிப்பாரு. அது ஆத்துவாரா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுப்பார், எடுப்பாரா? சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. நம்முடைய அந்த காலத்திலே தேவனை குறித்த அறிவு குறைவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்துதான் பிதாவை குறித்த ஒரு திட்டம் தெளிவான படத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். லூக்கா 6:35 நீங்க வாசித்தீங்கன்னா, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அவர் நன்றி கெட்ட துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறாரே. நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும். இந்த உலக நன்றி கெட்ட காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம நன்மை செய்யறோமா? அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஸ்பாவங்கள். ஆண்டவர் கேரக்டர் அதுதாங்க. அடித்தார்கள், காரி துப்பினார்கள், உமிழ்ந்தார்கள்,
ஆனாலும் அவர் வையப்படவில்லை. ஒருவரையும் வையாமலும் ஒருவருக்கும் தீர்ப்பு வழங்காமலும், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்து இறையாட்சிக்கு உட்படுத்தும்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர் தேவன். இவ்வளவாய், அது அளவே கிடையாதுங்க, அவ்வளவாய் தேவன் நம்ம அன்பு கூர்ந்தார். ஒரு கம்பெனியில் ஒரு எஜமான் இருக்கிறாரு. எஜமான் வேலை செய்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு வேலையை செய்து முடிக்கிறான். என்னையா லோடெல்லாம் ஏற்றியாச்சு அப்படின்னும் போது யாராவது அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்களும் சொல்லுவாங்க, நான் ஏற்றிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நான் ஏற்றிட்டேன்னுவாங்க. ஆனால் இவர் ஏற்றிருக்க மாட்டார், வேலைக்காரங்க செஞ்சுருப்பாங்க. அதுபோல தான் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் யாருக்கு போகும்? தேவனை சார்ந்து தான் இருக்கும். ஆகவே நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, தேவன் அல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை சரி செய்ய, அவர் நம்மை உயர்த்துகிறவராக மாத்திரமே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். பேலன்ஸ் லைஃப் கொஞ்சம் அதாவது என்ன பண்றது, நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை சரி செய்யவும் செய்கிறார். இதே அதிகாரத்துல நீங்க கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏலியின் மக்கள் ரொம்ப தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, கடைசி வரியை வாசிக்கிற பாருங்க, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். ஏன்னா அவருக்கு அத்தாரிட்டி இருக்குது. அவருடைய எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், காட் விச் மீன்ஸ் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர். ஆகவே தேவனுடைய சுபாவங்கள் சாதாரணமானதல்ல. பழைய உடன்படிக்கையிலே நியாயத்தீர்ப்பு உடனடியாக இப்பொழுது கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் எப்பொழுதும் உண்டு. அன்றைக்கு அவரை அப்படியே கிருபையின் தேவனை நீங்கள் பார்க்க முடியாது. நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்க போகிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை சுமந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உயர்த்துகிறவர் தாழ்த்துகிறவர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து உயர்த்துகிற தேவனை கனப்படுத்தி வாழ்வோம். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:39, உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் என் வாழ்க்கையிலே தேவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற பவுலினுடைய உன்னதமான அந்த வார்த்தைக்கேற்ப நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்வோ, எதுவா இருந்தாலும் என் தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தோடு கூட வாழ்வோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். இதுதான் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு, அடங்கியிருக்கின்ற அனுபவங்கள். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பூரண கிரியை செய்ய விட்டு கொடுப்போம். ஒன்றிலும் குறைவில்லவர்களாயிராமல் சம்பூர்ணமாயும் பரிபூர்ணமாயும் இருப்பதற்கு பொறுமை உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்ற யாக்கோபின் 1 அதிகாரத்தில் அறிவித்த சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். யோவான் 10:28-29 சொல்றாரு, என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. நம்மளாம் எங்க இருக்கிறோம்? அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது, ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாதுன்னா ஒரு மனுஷனும் உன்னை கை வைக்க முடியாது. ஆகவே தேவனுடைய உயர்ந்த கரத்துக்குள்ளே, பாதுகாக்கிற கரத்துக்குள்ளே, ஆசீர்வதிக்கிற கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம். சில பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்க நிற்க மாட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உதறி விட்டு ஓடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி தான் நிறைய காரியங்கள் செய்து கொண்டு, ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். உயர உயர ஏறுமுகம் தானே தவிர இறங்கு முகம் கிடையாது என்பதை உணர்ந்து தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். செபிக்கலாம். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் என் கரங்களை பிடித்திடுகிறார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாகாமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துகிறார், என்னை மேன்மைப்படுத்துகிறார். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமாண்டவரே,
எங்களை உயர்த்தும்படி, எங்களை பேர் சொல்லி அழைத்து, நீ எனக்கு சொந்தம், என்னுடையவன் என்று சொல்லி, ஆண்டவரே என்னால் நீ கனம் பெற்றாய் என்று சொல்லி உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை வைத்து ஆளுகை செய்கிற நல்ல தேவனே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் உம்முடைய புதியவைகளாக காலைதோறும் எங்களுக்கு இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. காலையில் உம்முடைய கிருபைகளையும் இரவிலே சத்தியத்தையே நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமாய் வாழ என் தேவன் தந்திருக்கிற ஜீவ வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற பார்க்கிற உள்ளங்களை நீர் ஆளுகை செய்து ஏற்ற காலத்திலே வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே என்ன காரியங்கள் செய்திருக்கிறார்களோ அந்த இடங்களிலே ஒரு மிகப்பெரிய உயர்வையும் மாற்றங்களையும் அடைவார்களாக என்று நான் ஆசீர்வதித்து விட கரங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கிறோம். நீர் நடத்துங்க, ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய ஆண்டவரே கிருபையால் நிரப்புங்கப்பா. நன்மை கிருபை தொடரட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நன்றாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடியினில்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜெபங்களை கேட்டி நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தையை பிடிங்க, வாழ்விலை மாற்றங்களை காண சுடர்களைப் போல பிரகாசிப்பீங்க. நீங்க bless you all.